டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட்டு நீங்கள் ஊரெல்லாம் தேடினாலும் எந்த ஸ்வீட் கடையிலையும் கிடைக்காது. அதனால் இதை நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலான பொருட்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு அல்வா மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கே ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அசத்துங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய பழம் வந்து பேரிச்சம்பழம் நல்லா உலர்ந்த பேரிச்சம்பழத்தை தான் எடுத்திருக்கோம். நம்ம இடையில வந்து 200 கிராம் வந்து விதை நீக்கின பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கோம். நல்லா கனிஞ்சதாக எடுத்திருக்கோம். இதை இப்போ நம்ம கொஞ்சம் லேசாக தண்ணியில் போட்டு அலசிக்க போகிறோம். நம்ம வந்து சில நேரங்களில் அப்படி பாக்கெட்டாக வாங்கும்போது லேசாக பாலிஷ்க்காக எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க. அதனால் நம்ம தண்ணியில் போட்டு லேசாக ஒரு தடவை அலசிட்டோம்னா அது போயிடும். இப்போ 200 கிராம் எடுத்திருக்கோம். லேசாக கழுவி விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கழுவியாச்சு. கழுவினோடனே மறுபடியும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ எடுத்த பிறகு இதில் பாதி 100 கிராமை தனியாக எடுத்துருங்க. சும்மா அப்ராக்சிமேட்டாக தனியாக 100 கிராம் பிரித்து எடுத்துருங்க. இப்போ 100 கிராம் பிரித்து எடுத்ததை எடுத்து தனியாக அந்த மாதிரி மறுபடியும் ஒரு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுட்டு சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா பேரிச்சம்பழத்தை நல்லா சின்ன சின்ன பீஸுகளாக பிச்சு இந்த இதில் அப்படியே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி, ரொம்ப வேண்டாம். இந்த பேரிச்சம்பழம் முங்கி ஊறுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருவோம். அதாவது முங்குற அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு, அதுக்கும் குறைவாக தான் தேவைப்படும். அந்த அளவுக்கு நல்லா ஊற ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மீத வச்சுருக்கக்கூடிய அந்த 100 பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து கீத்தாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்ட வாக்கில் வெட்டிடுங்க. இருக்கிற எல்லா பேரிச்சம்பழத்தையும் நீட்ட வாக்கில் வெட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம நீட்ட வாக்கில் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம பேரிச்சம்பழம் 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின உடனே இதை அரைக்கிறதுக்கு தகுந்தாப்புல ஒரு மிக்சி ஜார், நல்ல மீடியமான மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊறின பேரிச்சம்பழத்தை நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். அது இருக்கிற தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது இப்போ நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சிட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்து ஒரு 1/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு வெல்லத்தையும் இதில் போட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 சுற்று விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வந்து பேரிச்சம்பழ ஸ்வீட் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரம், நல்லா வட்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அடுப்பத்தை வச்சு சட்டி சூடாகிட்டு இருக்கு. நெய் 1/4 கப் நெய், அதை அந்த சூடான சட்டியில் போட்டுருங்க. அது நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் உருகிருச்சு. நெய் உருகினோடனே இப்போ 100 கிராம் கடலை மாவு, அதாவது 3/4 கப்பு மெஷர்மெண்ட்டில் 3/4 கப்பு கடலை மாவு எடுத்து சலிச்சிட்டு வச்சுருக்கோம். அதை சலிச்சிட்ட கடலை மாவை நம்ம நெய் உருகினோடனே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அதை நெய்யிலே போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா, அதாவது நம்ம அந்த கடலை மாவை வந்து நல்லா வறுத்து விடணும். நெய்யிலே நல்லா வறுத்து விடணும். இப்போ அந்த 100 கிராம் கடலை மாவை அந்த நெய்யிலே போட்டு நல்லா அந்த நெய்யிலையும் அந்த கடலை மாவையும் ஒரு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வந்து அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த நல்லா இந்த கடலை மாவை அந்த நெய்யிலே நல்லா வறுத்து கொடுத்துடணும். இப்போ நமக்கு 3 நிமிஷம் அந்த மீடியமான ஹீட்டில் அந்த கடலை மாவு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. ஹை ஃப்ளேமில் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நெய்யில் வந்து அந்த கடலை மாவு பிறகு முருகிருச்சுன்னா உதிரி ஆயிரும். அப்புறம் மொத்தமும் மைசூர் பாவோட தாண்டி போயிடும். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மறுபடியும் அதே அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து பேரிச்சம்பழம் வந்து அந்த கடலை மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அந்த 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ வெல்லம் வேண்டாம் அப்படின்னா வெறும் பேரிச்சம்பழம் இனிப்பு மட்டும் போதுன்னா அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் போட்டு நம்ம செய்துக்கலாம்.
இப்போ 1 டேபிள் ஸ்பூனு நெய் இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதை நல்லா அதோட சேர்த்து கிண்டி கொடுங்க. இப்போ நமக்கு கடலை மாவே அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தை போட்டு கிண்டி அந்த பேரிச்சம்பழமும் லைட்டாக அதோட மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நம்ம இதை போட்டு ரெடி பண்ணி கிண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லா விடாமல் கிண்டணும். அந்த ஒரு தடவை நெய் போட்டிருக்கோம்ல, நெய் போட்டு விடாமல் கிண்டணும். கிண்டோடனே இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். லைட்டாக அந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க பேரிச்சம்பழத்தை கொடுத்தோம்னா திங்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேரிச்சம்பழத்தை வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னோம்னா ஒவ்வொரு பிள்ளைகள் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்பி மாதிரி இல்லை ஒரு அல்வா மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஒரு புதுமையாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் அப்பப்போ செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு மீடியமான ஹீட்டில். நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள்னா நான் சீனி போட்டு அடித்ததுனால கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். நீங்கள் வெறுமனே ஏலக்காய் தூள்னா ஒரு 3 ஏலக்காய் இருந்தாலே போதும். அதோட சேர்த்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழத்தை இந்த இடத்துல சேர்த்துடலாம். நீங்கள் முழுமையாக பேரிச்சம்பழத்தை இதேமாதிரி அரைச்சிட்டு சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது லைட்டாக நமக்கு கடிபட்டு வரும். அதுக்காக நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்கு. அதோட சேர்த்து நீங்கள் ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு 1-2 உடைச்சதாவே இந்த இடத்துல சேர்த்துருங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் இந்த இடத்துல மறுபடியும் இருக்க ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், அவ்வளோதான் போதும். இதுக்கடுத்து நெய் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அது நல்லா போட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. நமக்கு நல்ல ஒரு பேரிச்சம்பழ ஸ்வீட் சூப்பராக தயாராகிட்டுருக்கு. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஸ்வீட் தயாராக கிட்டத்தட்ட 8 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்முக்கு மாற்றிக்கோங்க. சிம்முக்கு மீடியம் இதையே வச்சு நீங்கள் முடிச்சிருங்க. ஆமாம், அது வந்து அந்த ஒவ்வொரு அடுப்பு அந்த பர்னரை பொறுத்து இருக்கும். அதனால் நம்ம சொல்லிட்டோன்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே ரெடி பண்ணக்கூடாது. உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம அதை சூப்பராக ரெடி பண்ண முடியும். இப்போ நான் வந்து மீடியமில் தான் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த இடத்துல இந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே நமக்கு நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு எளிமையான முறையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்தில் அருமையான முறையில் ஒரு ஸ்வீட் அப்படியே தொட்டாலே அப்படியே பொல் நல்லா அருமையாக இருக்கும். வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அது அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாலும் சரி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதும் சரி, ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்கள் ஒரு குறைந்த நேரத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு அருமையான முறையில் செய்தோம்னா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தோன்றதை